ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கேரளா ஸ்டைலில் தான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இந்த கேரளா ஸ்டைல் மீன் வறுவலை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். செம்மையாக இருக்குது. இது அப்படியே புட்டு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருக்குது. அதோட இந்த மீன் குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு எப்படி மசாலா போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. எங்கள் வீட்டில் ஐலா மீன் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம் வாங்க. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் தேவையான அளவு, உப்பு, வெறும் மிளகா பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, தண்ணி ஊற்றி தெளித்து நல்லா பிசைஞ்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் மசாலா நல்லா ஊறணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் தக்காளியை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சி, வெறும் மிளகா பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி, நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைமில் மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு கரண்டியில் குழம்ப இலக்கிக்கோங்க. இலக்கிக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். மீனை எப்போவுமே நடுவில் கீறிக்கோங்க. அப்போ தான் குழம்புல போடும்போது அதில் உப்பு காரம் நல்லா பிடிக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். எல்லா மீனும் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் மீன் வேகணும். ஸ்லோவாக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா மீன்லாம் வெந்து நல்லா இருக்குது. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மீனில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கோம். இந்த டைம் நம்ம வறுத்து எடுத்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் மீனை போட்டு வறுத்து எடுத்துடலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகும் போது அதோட ஸ்மெல் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.